ஆண்டுகளுக்கு மேலாக போராட்டம் தீவிரமடைந்தது. 1990 பாராளுமன்றத்தில் பிரதமர் VP சிங் ஆட்சி காலத்தில் காவிரி நடுவர் மன்றம் பாராளுமன்றத்திலே அறிவிக்கப்பட்டது. பெரும்பான்மை வாக்கு அடிப்படையில் நடுவர் மன்றம் ஏற்படுத்தப்பட்டது. அந்த நடுவர் மன்றம் உச்சநீதிமன்றத்திற்கு இணையான அதிகாரம் கொண்ட அமைப்பாக ஏற்படுத்தப்பட்டு அது 2007 இறுதி தீர்ப்பு வழங்கியது. இறுதி தீர்ப்பில் தமிழ்நாட்டில் நிலத்தடி நீரை கணக்கில் கொள்ளவில்லை. கர்நாடகம் நமக்கு வழங்குகிற தண்ணீர் குறைவு என்று தமிழ்நாடும், கர்நாடகம் தமிழ்நாட்டில் நிலத்தடி நீரை கணக்கில் கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் சொன்னார்கள், நடுவர் மன்றம் உச்சநீதிமன்றத்துக்கு இணையான அதிகாரம் கொண்ட அமைப்பு. எனவே நடுவர் மன்ற தீர்ப்பை மேலாதிக்க செய்வதற்கு உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை. இது பாராளுமன்றத்திலேயே சட்ட அங்கீகாரத்தோடு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் மறுசீராய்வு மனுவை நீங்கள் நடுவர் மன்றத்தில் தான் கொடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து தள்ளுபடி செய்தது. அதற்கு பிறகு நடுவர் மன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. எல்லா கணக்கீடுகளும் செய்யப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டதாக 2013 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு பொறுப்புக்கு வந்த பிறகு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பை அரசிதழில் வெளியிட சொல்லி வழக்கு போட்டார்கள். அந்த வழக்கு தீர்ப்பின் அடிப்படையில் நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பும் உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு மத்திய அரசு அரசிதழில் வெளியிட்டு அரசாணை வெளியிடப்பட்டு செயல்பாட்டில் இருக்கிறது. இந்த நிலையில் நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்பில் உறுதிபட எந்த மாநிலமும் சொந்தம் கொண்டாட முடியாது. தமிழகத்தை நோக்கி செல்லக்கூடிய காவிரி ஆற்றில் குறுக்கே நீங்கள் அணை கட்டுவதற்கு அனுமதி இல்லை என கொள்கை பூர்வமாக உத்தரவிட்டிருக்கிறது. ரைப்பேரியன் ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய கீழ்ப்பாசன விவசாயிகள் உரிமைக்கு இதனை உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் 2018 மத்திய நீர்வள ஆணையம் தேவையில்லாமல் சட்டத்திற்கு அறிக்கை தயார் செய்வதற்கு அனுமதி கொடுத்தது. இந்த அனுமதி தவறு என உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. 2 வழக்குகள் தொடரப்பட்டது. வழக்கு தொடர்ந்தோம். இந்த வழக்குகள் அனைத்தும் சென்ற 2025 நவம்பர் மாதம் தள்ளுபடி செய்யப்பட்டது. அதற்கு மறுசீராய்வு மனுவை போட்டார்கள். அதுவும் கடந்த வாரம் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அப்பொழுது உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் சொல்லியிருக்கிறார்கள், வரைவு திட்ட அறிக்கை தயார் செய்வது கர்நாடகத்தின் உரிமை, எனவே அதை தடை செய்ய முடியாது.